பொய்க்கு ஒரு அளவே இல்லையாம்மா? ஏம்மா எவ்வளவுதாம்மா பொய்ய சொல்லுவ நீ? எத்தனை பேத்த ஏமாத்துவ நீ? போ உள்ளார போ. போய் 2 பேரும் போய் களி தின்னுங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு போலீஸ் சொல்ற லெவலுக்கு வந்துடுறாங்க நம்ம பாக்கியம் அப்படிங்கிறது தான். பாக்கியத்தோட ஆசைக்கு அளவே இல்ல. அது வந்துட்டு மத்தவன்லாம் முட்டாள். நம்ம மட்டும் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறதே பெரிய கொடுமையான சமாச்சாரம். இன்றைக்கே இப்போ மகள்கிட்ட சொல்லுது, இப்போ ஒன்றும் பிரச்சனை நகையை வாங்கிடலான்னு. நகை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு. நகையை வாங்கினா தானே அதில் வந்து காசை வச்சு தான் வக்கீல் கட்டணும். இந்த ஏற்கனவே தாலியை விற்றாச்சு. ஏற்கனவே வந்துட்டு பழைய சோறும் ஊறுகாயும் மோர் சோறும் தான் தின்னுட்டு இருக்கிறோம். இதில் இந்த இன்னொரு பிள்ளை கையில் இருக்குது. இப்போ இருக்கிற காசையும் செலவழிச்சிட்டு தாலியையும் விற்றுப்பிட்டு இப்போ கடைசியில் மகளுக்கு போட்ட நகையும் வாங்கினா என்ன அர்த்தம்? மகளுக்கு போட்ட நகையை வாங்கிட்டு அப்புறம் திருப்பி எப்படி நீங்கள் வந்து குடும்பம் நடத்த வைப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. இந்த கேள்வியை நாச்சும் இந்த பிள்ளை கேட்குமான்னு பார்க்குறேன் நம்ம மயில். ஏம்மா வாழ வைக்கிறேன்னு சொல்கிற, வாழ வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ நகையெல்லாம் கொடுன்னு என்ன அர்த்தம்? நீ தானே அத்துக்கிட்டு வரேன்னு அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த கேள்வியை கேட்குறதுக்கு அதுக்கு அது துப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி துப்பே இல்லாத பிள்ளை தான் அந்த பிள்ளை மயில். அதனால் வந்துட்டு நான் வந்து வாங்கிடுறேன், வாங்கிட்டு 8 பவுன் எடுத்து அதை செலவழிக்கிறேன். 8 பவுன் 8 லட்ச ரூபா வக்கீலுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா 2 கேஸை போட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் சோறு திங்கணும், அப்புறம் எங்கே போய் வைங்க அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. இதில் தான் முக்கியமான குடும்பத்தில் ஒன்று பார்க்கணும். எப்போவுமே வந்துட்டு ஆம்பளை வந்துட்டு அடக்கி வாழணும், இல்லைனா பொம்பளை வந்துட்டு அடக்கி வாழணும், இல்லை ஆம்பளை வந்து அடக்கி வாழணும் அப்படிங்கிற கதையே கிடையாது. ஆம்பளை சொல்கிறத பொம்பளை சொல்கிறதுக்கு ஆம்பளையும் கேட்கணும். 2 பேருமே கூடி முடிவெடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்கியம் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. இவர் வந்துக்கிட்டு ஒன்றுமே போக மாட்டேங்கிறார். ஒரு விஷயம் இல்லை, இதை இல்லை அதை அதட்டி சொல்லவும் மாட்டேங்கிறார். ஒரு அரைஞ்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பிள்ளை வாழ்க்கையை வச்சுட்டு இப்போ நீ வந்து இருக்கிற 8 பவுன் தான் கையில் இருக்கிறதுங்கிறது, அதையும் வாங்கிட்டு வந்து விற்று தின்னுவிட்டா அப்புறம் திருப்பிட்டு அவங்க வீட்டுக்கு எப்படி அனுப்பிவிடுவேன் நீ? இப்போனாச்சும் 80 பவுன் இருக்குதுன்னு நெம்பில் இருக்கிறோம். இப்போ 8 பவுன் எடுத்து தின்னுட்டா 72 கவரிங் மட்டும் கொடுத்துட முடியுமா உன்னால்? அப்படின்னா வாழ வைக்கிறியான்னு கேட்குறதுக்கு இவருக்கு துப்பு இல்லாமல் போச்சு. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாமா அப்படிங்கும்போது, தெரியலன்னு சொன்னால் பொலிர்னு போட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே போகிறாங்க. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இவர் சொல்லிடுறாங்க, வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி இந்த மாமிங்க சொல்லிடுறாங்க. அதாவது தாய் மாமிங்க இருக்காங்களே, நம்ம இப்போ சரவணன் தாய் மாமிங்க, அவங்க சொல்லிடுறாங்க அவங்க அம்மாட்ட, அம்மா நான் போனோம், நம்ம தங்கச்சி வீடு என் மக அங்கே இருந்துச்சு, அதுக்காக ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும், அதுக்காக போனோமே தவிர இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுனோம். இனிமேல் போய் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்போம், அங்கேருந்து இங்கே சோறு திங்க வருவோம், அங்கேருந்து அங்கே சோறு திங்க வருவோம், புளிக்குழம்பு கொடுத்துடலாம், சாம்பார் கொடுத்துடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா இதுக்கே நான் கை எடுத்து கும்பிட்றேன்டா, விட்டுப்பிட்டு தெரியாமல் இல்லை போய் நீங்களும் ஊதி விட்டுறாமல் நீங்கள் வந்துட்டு போய் என் பிள்ளைகளை கொண்டாந்து விட்டீங்களே, அதுக்கே நான் சாமியாக கும்பிட்றேன்டா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன் குமரவேல் மட்டும் சரி இதுதான் சான்ஸ், இந்த சான்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அரசியை வளைச்சி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு பார்த்தாக்கா அதையும் காணாம் நமக்கு. ஆனால் அது ஒரு லீடு இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். சரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சு போனால் இங்கே வந்துட்டு சரவணன் வந்துட்டு நம்ம இப்போ செந்தில் வந்து சொல்கிறான், இந்த சரவணன் நம்ம பழனிவேல் வந்து வராரு. பழனிவேல்கிட்ட வந்துட்டு இப்போ வந்து எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எல்லோரும் யோ நான் அவன் சொல்லாமட்டடா, நீ என் பிள்ளடா, உன்னை விட்டுருக்கணும்டா, நானே கடை வச்சு கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேறு எல்லா சீரியலுக்கும் இப்போ என்ன திடீர்னு தளபதி வந்துச்சுன்னு தெரியல, எல்லா பேரும் வாய்ஸை மாற்றி விட்டாங்க. இந்த பக்கம் பாண்டியன் வாய்ஸ் இல்லை, அந்த பக்கம் வந்துக்கிட்டு இவர் இப்போ தாத்தா வாய்ஸ் இல்லை நம்ம மகாநதியில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பேர்னா நம்ம பல்லமே வாய்ஸ் இல்லை அந்த சீரியலில், எல்லா சீரியலில் எல்லா வாய்ஸையும் மாற்றி போட்டுவிட்டு கதையை கேட்கவே முடியல. நான் பல நேரங்களில் என்ன பண்ணுவேன்னாக்கா வழக்கமாக ஒரு சில நேரத்தில் கண் கொண்டு பார்க்க முடியாது சீனாக இருக்கும் இல்லையா, அப்போ வசனத்தை மட்டும் கேட்டு வேறு வேலை தமிழில் ப்ரிப்பேர் பண்ணது வேலையை பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்த முகத்தில் எக்ஸ்பிரஷன் காமிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்போ யாரா பேசுகிறா அப்படின்னு கேட்டாக்க கடைசியில் பாண்டியன் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்துட்டு பழனி சொல்லிடுறாரு, நீ என் பிள்ளைனா நான் பிள்ளை மாதிரி தான், அவ்வளவுதான். எனக்கு ஒரு விஷயம் நீ வந்து செஞ்சுருக்க மாட்டீங்களா, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் என்னை வந்து பார்த்துருக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது நிச்சயமாக பாண்டிய வீடு பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாண்டியனோ கோமதியோ இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கி அவன் ஜெயிலுக்கு போயிருந்தானாக்கா நிச்சயமாக இவன் மாதிரி மனசார வந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமாக பார்லிமெண்ட்டை கூட்டி எல்லோரும் போகலாமா வேண்டாமா, யாரும் போகக்கூடாது, போனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தான் பாண்டியன் பேசியிருப்பார். அவன் போகிறேன் நமக்கு கொடுமையாக நமக்குன்னு எதிராக கடை வச்சான்னு தான் கோமதி சொல்லியிருப்பாங்க. ஏன் கதிரை தவிர இது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் பழனி ரொம்ப பியூர் சோல் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவனை பார்த்துனாச்சும் இந்த குடும்பம் திருந்துமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான், இந்த 80 பவுன் நகை கொண்டே கொடுக்கணும்னு கேட்டாங்க, அதை கொண்டே கொடுக்க போகிறது. சரி நீ கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு மீனாவையும் நம்ம செந்திலையும் கொடுக்க அனுப்புவாங்க, இல்லைனா மீனா செந்திலையும் கதிரையும் அனுப்புவாங்க. அங்கே கொண்டே கொடுக்க போட்டால் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வாங்கிட்டு வந்துட்டு இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா அங்கே வந்து மிரட்டிடுவாங்க நகை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொண்டு நகையை கொடுத்துட்டு வந்துடுறாங்க.
அவங்களும் வாங்கிக்கிறாங்க. மயில் வந்து சொல்லுது, தம்பி என் தம்பி அண்ணன்ட்ட சொல்லி அப்படின்னு. ஏன் நீ அண்ணன்ட்ட சொல்கிற மாதிரியா நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க? நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா வாழணும்னு நினைக்கவே இல்லையா நீ? இனிமேலாம் எங்கள் அண்ணன் உங்க கூட குட்டிக்காரனம் பாஞ்சாலும் வந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் வாழாது அப்படின்ட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பொருள் வந்துக்கிட்டு உடனே என்ன பண்ணிடுது, போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. என்னடான்னு பார்த்தா போலீஸுக்கு வீட்டுக்கு வராங்க. என்னங்க 80 பவுன் போட்டாங்களாம், 72 பவுன் கவரிங் வச்சு அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. என்னது கவரிங் வச்சு அனுப்பியிருக்கிறோமா அப்படின்னு. உடனே மீனாவும் ராஜியும் கிளம்புறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்க 72 பவுன் தான் அப்படின்னாக்க. 72 பவுனா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 72 பவுன் கவரிங் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் உடனே மாமா சாரிங்க மாமா, மன்னிச்சுங்க மாமா, முன்னுக்கே அப்படி நடந்து போச்சு, அப்படி தான் உடனே தான் கல்யாணத்தன்னைக்கே தெரியும் எங்களுக்கு அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு தெரிஞ்சால் இந்த வரைக்கும் ஏமா சொல்லாமல் இருந்தீங்க? வேணா நம்ம நகையை கூட தூக்கி கொடுத்தா இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு. இப்போ கூட திருப்பி கொண்டாடி மம்பிள் எடுத்து விட்டீங்கல்ல. இப்போ நம்ம தான் மாற்றி விட்டாங்கிறாங்க. கடைசியில் பாருங்கள், நீங்கள் வந்து நல்லது நினச்சிக்கிட்டு பண்ணுற வேலையெல்லாம் இந்த மீனா பிள்ளை பண்ணுற மாதிரி அந்த சீரியல் மாதிரி இந்த மீனாவும் ஒரே மாதிரி லூஸ் மீனாக்கிறத, மீனாங்கிறதே லூஸாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு பண்ணாக்க, இல்லை அதுக்கு ப்ரூஃப்லாம் வச்சுருக்கிறோம்மா, நாங்கள் மயிலை வச்சே சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு சக்திவேலும் குமரவேலும் கேட்டுற போகிறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் கேட்டுட்டு சக்திவேல் என்ன பண்ண போகிறாருனாக்கா, குமார், யார் அவனுக்கு கடன் கொடுத்து அவங்க ஏமாற்றிருக்காங்க ஆள் லிஸ்ட்டை போடுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லிஸ்ட்டை பிடிச்சி, அந்த அம்மா ஒன்று கத்திக்கிட்டு இருந்துச்சுல பணம் வாங்கிட்டு கொடுக்கலன்னு, அந்த அம்மா எல்லாத்தையும் கண்ணை கொடுத்து யாராச்சும் கடன் வாங்கியிருக்காங்க, வீட்டு வாடகை எவ்வளவு நாள் தரல, என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கதை எழுத்து இதை வந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தார் இல்லையா, நம்ம கடையில் கொடுத்து 10,000 ஆட்டை போட்டால் அந்த ஆள், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நேராக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் கூட்டு, டீச்சர் மேடம் பார்த்துக்குங்க, இவங்க தான் இந்த நகையெல்லாம் வந்துக்கிட்டு நான் முன்னுக்கே தெரியும், என் மகள்கிட்ட மருமாட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு. யார் கண்டா மீனா வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இல்லை சொல்லிடாத அப்படின்னு இந்த தடவை சொன்னாங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுருக்கலாமா இருக்கும். அதை காமிச்சு பாருங்கள் இவங்க பண்ணுறது தான் ஃப்ராடுத்தனம் அப்படின்னு சொன்ன உடனே மீதி பேர்லாம் வந்து, அம்மா என்கிட்ட 50,000 வாங்கிட்டு பணமே கொடுக்கலாமா, நெஞ்ச காமிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு. இந்தம்மா வந்துட்டு வட்டியே வேணாம், காசை கொடுனாலும் கொடுக்க மாட்டாங்க, வந்து நம்ம வந்து அழுவாங்க, வீட்லேயே அழுவாங்க, நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கான பணத்தை கொடுத்துருவோம். இப்படி தான் நடக்கும் எல்லாமே. இவன் ஏன் நீங்கள் வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வந்ததும் கடங்காரன் தான் வந்தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு சரி எல்லாம் ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பொய் கேஸ் கொடுக்குறீங்க. பொய் கேஸ் கொடுத்து என்ன ஆகுது தெரியுமா, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, போலீஸ்காரன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. புட்றா பிடிச்சி உள்ளார போடுங்கடா அப்படின்னு 2 பேர்த்தையும் போய் வீட்டில் போய் பிடிச்சி ஒரு தெருவில் இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் விஷயம். மயில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மயில் பொய் சொல்லலை அப்படின்னு ஒதுங்கிக்குவாங்க. மயில் வந்துட்டு அவங்க தங்கச்சியை பார்த்துக்கன்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த 2 பேர்த்தையும் வச்சு லாடம் கட்டினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று திரும்பவும் பாக்கியத்தை வச்சு கணக்கு பார்க்கும்போது இந்த மயிலை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அர்த்தமே இல்லை. இப்போதைக்கு பார்க்குறவங்க இப்போ வியூவர்ஸோட பிடிச்சி பார்த்தோம்னாக்கா மயில் உள்ளார கொண்டு வந்தாக்கா இந்த கதை கந்தலாயிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் என்னான்னு தெரியல, சுகன்யா வேறு காணும். ஏன் சுகன்யா இவ்வளவு பிரச்சனையில் சுகன்யா கண்ணிலே படலை அப்படின்னு தெரியல. அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே போய் பார்த்தா அங்கே சீரியலில் சுற்றுமுழி சிலரையில் வந்துட்டு அங்கே சுகன்யா ஒரு கொஞ்சம் நல்ல ரோலில், கொஞ்சம் பெரிய ரோலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே 10ஓட 11 இல்லாமல் ஒரு ஒத்தையோட 2ஆக நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ கதையாக போகுது, பார்ப்போம் எப்படி போகுது இந்த கதையை பில்டப் பண்ண.